ஆப்கி அதாலத்துல பிரியங்கா சோப்ரா மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க. பிரியங்கா, நீங்க எதையும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பெரிய தீஃப்ங்கிறத ஒத்துக்கிட்டீங்க, சீட்டர் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டீங்க, அப்புறம் நீங்க அரகட்டும் கூட. ஒருவேளை நான் என்னோட பார்வையில என்ன நானே பெஸ்ட்னு நினைக்கிறது அரகன்ஸ்னா அது ஆமா. அப்ப நீங்க நான் தான் நம்பர் 1, எனக்கு ஈடா யாருமே கிடையாதுன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் எந்த வேலை பண்றேனோ அதுல நான் எப்பவும் பெஸ்டா இருக்கணும்னு நினைப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை இன்னொருத்தவங்களோட படம் நல்லா ஓடினாலும் சரி, ஓடலனாலும் சரி, அவங்க என்ன பண்றாங்களோ இல்லையோ, ஏன்னா என் வாழ்க்கையில கடவுள் எனக்கு எந்த அளவுக்கு கொடுத்திருக்காருன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஒருவேளை நீங்க அது அரகன்ஸ் நினைச்சீங்கன்னா, அப்ப இதெல்லாம் அரகன்ஸ் இல்லையா? நீங்க கரீனா, கத்ரினா அவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் தான் எல்லாரையும் விட ஹாட் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் எப்போ இப்படி சொன்னதில்ல. கரீனா ஒன்னும் இல்ல, கட்ரீனா ஒன்னும் இல்ல, தீபிகா ஒன்னும் இல்ல. என்ன பொறுத்தவரையில நான் என்னோட பார்வையில என்னோட வேலைய நல்லா பாப்பேன், நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். மத்தவங்கள பத்தி நான் எப்பவும் பேசுனதில்ல. அப்புறம் எல்லா ரோலும் உங்களுக்கே கிடைக்கணுங்கிற பேராசை கூட. அப்படிலாம் இல்ல. எனக்கு கிடைச்ச ரோல நான் நல்லா பண்ணணும்னு நினைப்பேன், அவ்வளவுதான். நான் என்னைக்குமே அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இப்படியெல்லாம் எப்போ நடந்ததில்ல. நான் வேலை கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஒருவேளை ஒரு படம் நான் பண்ணணும்னா அது கிடைச்சே ஆகணும்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. என்கிட்ட எத்தனை படங்கள் வந்துச்சோ பை காட்ஸ் கிரேஸ் அது தானாவே வந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன இந்த இண்டஸ்ட்ரியில எனக்கு யாரும் தெரியாதுன்னு. சோ அப்படிதான் நடந்துச்சு. அண்ட் மேபி மெரிட்ல தான் நடந்துச்சு. அதனால எல்லா படங்களும் எனக்கே கிடைச்சாகணும், நான் தான் பண்ணணும் அப்படின்லாம் நான் என்னைக்குமே சொன்னதில்ல. கண்டிப்பா இல்ல. ஒருவேளை எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா நோ சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் இதுவும் பண்ணணும். இந்த விஷயம் உண்மைதானா? தோஸ்தானா அப்புறம் கமீனே, இந்த 2 படமும் உங்களுக்கு நல்ல பேரு வாங்கி கொடுத்துச்சு. அந்த 2 படங்களுக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் நோன்னு சொல்லிருக்கீங்க. இல்ல, தோஸ்தானாக்கு நோ சொல்லல. கமீனே படத்துக்கு நோ சொல்லிருக்கேன். ஃபேஷனுக்கு நோ சொல்லிருக்கேன். ஃபேஷனுக்கு நோ சொல்லிருக்கீங்களா? ஆமா. ஃபேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபேஷன் என்கிட்ட நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 4-5 வருஷம் தான் ஆயிருக்கும். அப்பதான் வந்தேன். அந்த நேரத்துல எனக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இல்ல, நான் அந்த மாதிரி படத்தை கேரி ஆஃப் பண்ண முடியும்னு. அதுவும் நான் என்னோட தோல்ல நான் எப்படி பண்ணுவேன்? சோ நான் மதுக்கு சொல்லிட்டேன், சார் ஐ டோன்ட் திங்க் என்னால பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அவருக்கு எந்த அளவுக்கு என் மேல கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா, நீ பண்ணலன்னா நான் இந்த படமே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்படி பேசிக்கிட்டே அவர் என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாரு டு டூ இட், டு பி ஏபிள் டு டூ இட். சோ என்னால பண்ண முடியும்னு நான் ரொம்ப கிரேட்ஃபுல். அவருக்கு என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. கமினே அதுல பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தமே 8 சீன்ஸ் தான் இருந்துச்சு அந்த படத்துல. அப்புறம் நான் விஷால் சார் கிட்ட சொன்னேன், சார் இதுல வெறும் 8 சீன் தான் இருக்கு, எனக்கு ஸ்கிரிப்ட முதல்ல கேளு, அட்லீஸ்ட் கேளு. அந்த நேரத்துல நான் தோஸ்தானா ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் அவரு எனக்கு அங்க ஸ்கிரிப்ட நரேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு, யூ ட்ரஸ்ட் மீன்னு. ஆனா ஐ திங்க் விஷால் சார் இந்தியால ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் தான் சொல்லணும். அவர் என்னைக்குமே டிஃப்ரெண்டா பண்றதுக்கு எப்பவும் யோசிச்சதே இல்ல. அதனாலதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சொன்னேன், ஐ அம் ரெடி டு வொர்க் வித் யூ அப்படின்னு. தோஸ்தானா மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது கமீனே மாதிரி ஒரு படத்தை அக்செப்ட் பண்றது கான்ட்ராடிக்டரியா இருந்திருக்குமே. இல்ல, நான் ஸ்டைல்ல, லுக்ஸ்ல டிஃபரெண்டான மூவிஸ் எல்லாம் பண்ணுவேன். இங்கேயும் பண்ணுவேன், அங்கேயும் பண்ணுவேன். அங்க டான் பண்றேன், இங்க சாத்கோன் மாஃப் பண்றேன், இன்னொரு இடத்துல கிரிஷ் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் பர்ஃபியூம் பண்ணேன். ஐ லைக் டூயிங் டிஃபரெண்ட் மூவிஸ். நான் தான் சொன்னல என்னோட அட்டென்ஷன் ஸ்பேன் ஷார்ட்னு. சேம் டைப் ஆஃப் ரோல் பண்ணா போர் அடிச்சிடும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில எப்பாவது யாராவது உங்களுக்கு டயலாக் சொல்லி கொடுக்கும்போதோ ஒரு சீன்ல பண்ணும்போதோ அந்த டைரக்டர் அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுலான்னு உங்களுக்கு எப்பாவது தோணி இருக்கா சொல்லுங்க? ஆமா, ஒரு பொண்ணா இருக்கிறதால நிறைய தடவை நடந்திருக்கு. ஆனா நான் இதை சொல்ல மாட்டேன். நான் இந்த விஷயங்களெல்லாம் மறந்துடுவேன். ஆனா நடக்கும், நிறைய பேர் கூட நடக்கும். அப்புறம் எஸ்பெஷலி நான் எந்த ஒரு பிலிம் பேக்ரவுண்ட்ல இருந்தோ வரல. அப்புறம் எனக்கு இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில காட்ஃபாதர்னு யாருமே இல்ல. நான் லோன்லி பொண்ணா இருக்கிறதால நிறைய பேரு இப்படி நினைப்பாங்க, யூ நோ ஃப்ரீடம். அவங்க ஏடா கூடமா ஏதாவது பேசுவாங்க, ஏன்னா நான் யாருடைய நிழல்லையும் இல்ல. சோ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனா என் பேரண்ட்ஸ் என்ன நல்ல கொள்கைகளோட வளர்த்திருக்காங்க. சோ எப்பவுமே இப்படி எல்லாம் நடந்தது இல்லையா? அதனால நீங்க படத்தை விடுற மாதிரியா? நான் நிறைய படங்களை இந்த மாதிரி கைவிட்டிருக்கேன். இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண எனக்கு விருப்பமே இல்ல. நான் அப்படியே செட்ல இருந்து வெளியே வந்துருவேன். நான் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டிவ். அது என்னன்னா என்னோட சுயமரியாதை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டைரக்டர் தேவைக்கு அதிகமா உங்களை எக்ஸ்போஸ் பண்ண சொன்னதுனால நீங்க அந்த படத்தை விட்டுட்டீங்க. ஆமா. என்ன நடந்துச்சுன்னா கொஞ்சம் அவமரியாதையா பேசினாங்க. நான் அப்பதான் சினிமாக்குள்ள புதுசா வந்தேன்.
அந்த டைரக்டர் என்னோட ட்ரெஸ் டிசைனர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் அவர் பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தேன்னு. பட் அவர் கேர் பண்ணல. என்னன்னா நான் அங்க இருக்க விஷயம் அவருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். என்னோட ட்ரெஸ் டிசைனர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு, அதுவும் ரொம்ப சீப்பா. அந்த ட்ரெஸ் எவ்வளவு சின்னதா இருக்கும்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட கண்ணும் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கவங்க மேலதான் இருக்கணும். அந்த மாதிரி கேவலமான வார்த்தையை சொன்னாரு. அதோட நான் அவரை மறந்துட்டேன். அதோட 2 நாள் ஷூட்டிங் நடந்தது. அந்த டைரக்டருக்கு தெரியாது இது வரைக்கும் நான் எதனால அந்த படத்தை டிராப் பண்ணேன்னு. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போனேன். நான் புதுசா இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கல, அதனால என்கிட்ட செலவுக்கு ரொட்டேஷனுக்கு அந்த அளவுக்கு பணம் இருக்காது. சைனிங் அமௌண்ட்டை திரும்ப கொடுத்துட்டேன். 2 நாள் ஷூட்டிங் போச்சு. 2 நாள் எனக்கு எவ்வளவு செலவாச்சோ அதுவும் திரும்ப கொடுத்துட்டேன். மூவி தேவையில்லன்னு விட்டேன். ஐ திங்க் அவர் இந்த ஷோவை பார்த்தா நான் அவரை பத்தி தான் பேசுறேன்னு தெரியும் கண்டிப்பா அவருக்கு. அதுக்கப்புறம் நான் அவர் கூட எப்பவுமே வேலை செஞ்சதே இல்ல. அப்படின்னா இன்டெரக்டா என்ன சொல்றீங்கன்னா எதுவா இருந்தாலும் ஒழுங்கு மரியாதை கேள்வி கேளுங்க. ரஜித் சார் உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியும். இப்பெல்லாம் நல்ல ரோலுக்கு சைஸ் 0 வேணும்னு கேள்விப்பட்டேன். எனக்கு இல்ல, எனக்கு நல்ல ஃபிலிம்ஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கு. சோ எனக்கு தெரியாது. அப்புறம் நீங்க அதுக்காக எதுவும் செய்யலன்னு நான் கேள்விப்பட்டேன். பராட்டா சாப்பிடுவீங்க, ஜிம்முக்கு போக பயப்படுவீங்கன்னு. ஜிம்முக்கு போக பயப்பட மாட்டேன். ஆனா ஜிம் விஷயத்துல நான் கொஞ்சம் லேசி. ஐ ஒர்க் அ லாட். நீங்க சொன்னீங்கல்ல ஐ எம் கிரீடி, நான் எல்லா படத்தையும் பண்ணுவேன்னு. ஸோ நல்ல படங்கள் வந்ததுன்னா காட் கிரேஸ் எனக்கு நல்ல படம் தான் வரும். எனக்கு பிடிச்ச படமா இருந்தா நான் நோ சொல்ல மாட்டேன். வருஷத்துக்கு 6 படம் பண்றேன், எனக்கு அதுவே அதிகம் தான் சொல்லுவேன். வீட்டுக்கு போகும்போது ரொம்ப டயர்டா இருப்பேன். என்னால ஜிம்முக்கு போக முடியாது, அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. சோ எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு. எங்க அம்மா மட்டும் நான் நிறைய வேலை செய்யறேன்னு எப்பவும் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நீ சீக்கிரம் தூங்க, ஜிம் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்லாவே சமைச்சு போடுவாங்க. ஐ லவ் மை ஃபுட். என்ன சொன்னாலும் இந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் நான் யார் பேச்சு கேட்கவே மாட்டேன். பஞ்சாபின்றதால பரோட்டா ரொம்ப பிடிக்கும். சோ ஐ திங்க் ஐ எம் பிளஸ்ட். நான் ரொம்ப பிளஸ்ட் தான். மெட்டபாலிக்ல ரொம்ப பிளஸ்ட். தோஸ்தானா பண்ணும்போது ஜான் உங்களுக்கு சொல்லலையா எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், அப்புறம் எப்படி எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு? ஆக்சுவலி என்ன நடக்கும்னா ஜான் என்கிட்ட சொல்லுவாரு. அப்புறம் அவர் உட்காந்து ஸ்டீம்டு ஃபிஷ் சாப்பிட்டுட்டு இருப்பாரு, அதுவும் உப்பு இல்லாம. நான் ஒரு பக்கத்துல உட்காந்துட்டு பாஸ்தா சாப்பிடுவேன், பீட்சா சாப்பிடுவேன். நான் இவ்வளவு சாப்பிடுறத பார்த்து அவருக்கு கஷ்டமா இருந்திருக்கும். எப்பவுமே எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு, நீ என்ன சாப்பிடுற, ஒரு நாளைக்கு பாரு நீ குண்டாயிடுவேன்னு. அப்ப நான் சொல்லுவேன் பாக்கலாம், அப்போ நான் ஜிம்முக்கு போய்க்கிறேன், இப்ப தேவையில்லைன்னு சொல்லுவேன். நான் அவரை மீட் பண்ணும்போது 2-3 லெசன்ஸ் எடுப்பாரு. என்ன சாப்பிடணும், எனக்கும் லெசன் எடுப்பாரு. எவ்வளவு அதிகமா சாப்பிடுற, ஹீட் ஹெல்த்தின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஃபிட்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிக்காம, பாடியில கவனம் வச்சுக்காம, ஜிம்முக்குலாம் போய் எக்ஸசைஸ் பண்ணாத ஒரு பொண்ணு நீங்க கத்ரோங்க கில்லாடி ஷோல எப்படி போய் பங்கெடுத்துக்கிட்டீங்க? நான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஐ திங்க் எஜிலிட்டி அப்புறம் ஸ்போர்ட்டிவ்னஸ். ஜிம்முக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க பாடி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் 100 மீட்டர் ரேஸ்ல அவங்கள 2 நிமிஷத்துல தோக்கடிச்சிருவேன். என்னால தலைக்கீழே நிக்க முடியும், ஆனா அவங்களால குனிய கூட முடியாது. ஸோ அஜிலிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் எப்பவுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருப்பேன். கேம்ஸ் விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, இது எப்பவுமே எனக்குள்ள இருக்கு. ஸோ ஐ எம் வெரி எனர்ஜெட்டிக் பை நேச்சர். ஸோ ஐ திங்க் அதனால. நீங்க கத்ரோங்க கில்லாடி விளையாடுறதுக்கு அக்ஷய்குமார் கிட்ட ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்களா? ஸ்பெஷல் ட்ரைனிங்? இல்ல, அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. நான் எப்பவுமே ஆபத்து கூட விளையாடி. இல்ல, இந்த விஷயத்தை பத்தி நீங்க ஜென்ஸ் கூட பேசவே மாட்டீங்களா? இல்ல, நான் அந்த கேட்டகரியில இல்ல. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, பிரியா கிட்ட கண்டிப்பா இந்த கேள்வியை கேளுங்கன்னு. ட்ரெயின்ல பைக் ஓட்டுற அந்த ஸ்டண்ட்டை நீங்களே தான் பண்ணீங்களா? ஆனா மேக்கிங், நீங்க கத்ரோக்கி கில்லாடி மேக்கிங் பாருங்க, அந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க. நான் பைக் ஓட்டிட்டு இருந்தேன். ஆமா, டேஞ்சரஸ் தான். ஆக்சுவலி நான் பைக் ஓட்டுறது டான்காக கத்துக்கிட்டேன். டான் படத்துக்காக. பைக் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு இந்த கியர் பைக் கொஞ்சம் கூட ஓட்ட தெரியாது. அது நான் டான்ல ஒரு சீனுக்காக கத்துக்கிட்டேன். அது இப்போ ரொம்ப பிரோஜனமா இருக்கு. பேரண்ட்ஸ் மறுப்பு தெரிவிக்கலையா, நீ இப்படிலாம் பண்ணாதமான்னு? அவங்க ஒண்ணுமே சொல்லலையா? அதனாலதான் எங்க அப்பாவை நான் என் கூட கூட்டிட்டு போல. நான் சொன்ன, டேட் நீங்க அவ்வளவு தூரம் எங்க இருந்து வர முடியும்? அதனால அவருக்கு டிவி பாக்குற வரைக்கும் இது தெரியவே தெரியாது. ஆனா அம்மா வந்தாங்க, நான் உங்களை ஷாப்பிங் அனுப்பி விட்டுருவேன். ஆடியன்ஸ் கேள்வி கேட்க விரும்புறாங்க. I saw you with coffee with Karan. I'm gonna just say one name. I just wanna see you expression. Oh God, Shahrukh stop it, Khan. boy. நான் முன்னாடியே கண்ணை மூடிக்கிட்டேன். Please ma'am, at least once. No. Shahrukh Khan. Please stop it. ஏண்டா? Shahrukh Khan. Ada, stop it. Once only ma'am, please. ஷாருக்னால அப்படி என்ன ப்ராப்ளம்? சார், அவரும் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அப்படியே அவரும் அந்த லிஸ்ட்ல இருக்காரு, யாருக்கும் தெரியாது. அவர் எதிரில நான் பேச மாட்டேன், அது வேற விஷயம். ஆனா பப்ளிக் எதிரில் அவருடைய மிமிக்ரி பண்ணுவீங்க.
ஆமா, அவர் பர்மிஷனோட. அவர்கிட்ட நைஸா கேட்டேன். நான் இந்த மாதிரி பண்ண போறேன். இஸ் இட் ஓகே ஆர் நாட்? இஸ் இட் 7 கொலை பண்ணாலும் நான் மன்னிச்சிடுவேன்.